வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போது அந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் உடனடியாட்டு பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே உடனடியாட்டு பதிவு செய்யுங்க. அது எப்படி பதிவு பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் ஆவணங்கள் தேவைப்படும் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு வீடு வழங்கிட்டு வராங்க. அதற்கான உதவித்தொகையும் வழங்கிட்டு வராங்க. இந்த பிரதம மந்திரியின் இலவச வீடு திட்டம் 2.0 கீழே இப்போ யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ உடனடியாட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியின் அனைவருக்கும் வீடு திட்டம் 2.0 நகர்ப்புறம் தற்போது மானியம் ரூபாய் 2.5 லட்சம் வர பெற்றுள்ளது. இதில் வீட்டினை பெற அந்தந்த ஊர்களில் உள்ள இ சேவை மையத்தை அணுகி கீழ்கண்ட வலைதளம் மூலம் பதிவு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இலவச வீடு வழங்க திட்டத்தின் கீழே நீங்கள் எப்படி பதிவு பண்ணணும்னு சொன்னால், உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற இ சேவை மையத்தை தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு இந்த ஸ்கீமை பயன்படுத்தி நீங்கள் இ சேவை மூலமாட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் அப்ளை பண்ணுறதற்கான அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. https://pmayms.gov.in. இந்த சர்வே எலிஜிபிலிட்டி செக் ஏஎஸ்பிகே இந்த லிங்கை பயன்படுத்தி அவங்க அப்ளை பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் இது அப்ளை பண்ணுறதுக்கு போகும் முன்னால் என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு தேவைப்படும், அது என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய கணவன் மனைவி இருவருடைய ஆதார் கார்டு கண்டிப்பாட்டு நீங்கள் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி பாஸ்புக்கு கண்டிப்பாட்டு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வருமான சான்றிதழ் கண்டிப்பாட்டு கொண்டு போனோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்க மாதிரி உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமான சர்டிஃபிகேட்டு கொண்டு போனோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த நிலம் இருந்தால் தான் அவங்க இலவசமாட்டு வீடு வழங்கக்கு அதற்கான மானியம் தருவாங்க. அதனால உங்களுடைய வீட்டு மனை பத்திரத்தை கொண்டு போனால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் கொண்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 5 ஆவணங்களை நீங்கள் கண்டிப்பாட்டு கொண்டு போனால் மட்டும்தான் இ சேவை மையத்தில் பதிவு பண்ணால் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டு மனைக்கு அந்த உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான மானியம் சாங்ஷன் ஆகி உங்களுடைய வங்கி கணக்குக்கு செக்ஷன் ஆட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்